இப்போ நீங்கள் வந்து அவங்களோட சீரியல்களில் ப்ராஜெக்ட் எல்லாம் கவனிப்பீங்களா, இல்லை ஈவெண்ட்டுகளுக்கெல்லாம் போகிறாங்களா, அதை கவனிப்பீங்களா நீங்கள்? நான் டோட்டலாக பார்த்தா 2.5 வருஷமா அவங்ககிட்ட அசிஸ்டன்ட் ஒர்க்காக 2 வருஷமா இருந்தீங்களா? ஹலோ, லாஸ்ட்டாக 4 மந்த்து தான் அவங்க கூட இல்லை. லாஸ்ட்டாக 4 மந்த்து அவங்க வேலை விட்டு தூக்கிட்டாங்க. சித்ராவா தூக்கிட்டாங்க? அந்த படுகொலையால தான் தூக்குனது. ஹேமந்தாலையா? அவன் தான் என் மேலே ஒரு அப்பட்டமான ஒரு பழியை போட்டு வேலை விட்டு தூக்கிட்டான். என்கேஜ்மெண்ட் எல்லாம் ஆயிடுச்சு, எல்லாமே நார்மலாக தான் போயிட்டு இருந்தது. நடுவில் என்ன அந்த மாதிரி ஒரு சின்ன சண்டை வந்து இதில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்துச்சு. சரி. அது ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்தது இது ஒரு காரணமாக வச்சு அவன் வந்து அது இன்னொரு விஷயமா ஒன்று புதுசாக உருவாக்கிட்டான். சரி சரி சரி. இதுதான் கிடைச்சது சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பழைய போட்டு வேலை விட்டு தூக்கிட்டாங்க. உங்களை நம்புவாங்கல்ல, அவங்க தான் 2.5 வருஷமா அவங்க கூட தானே இருக்கீங்க, அவங்க ஒன்றும் சொல்லலையா? வேற வழி என்ன பண்ணுறது, அவங்க சொல்ற பேச்சு தானே கேட்க முடியும். இப்போ அவங்க அந்த அளவுக்கு அவங்க நம்பிட்டாங்க, வெளியே வர முடியல, லாக் ஆயிட்டாங்க. ஏதோ ஒரு விஷயத்துல லாக் ஆயிட்டாங்க, என்ன விஷயம்னு தெரியல. அதெல்லாம் அவங்க சொல்றது தான் கேட்பாங்க. ஏன்னா இது உலகத்துக்கே தெரியும், எல்லாருக்கும் தெரியும், மேமுக்கும் தெரியும். இது மேமே ஒரு தடவை இது இன்ஸ்டால வந்து இது ஃபோட்டோவும் வீடியோவும் பிடிச்சும் போட்டிருக்கு. அவங்களுக்கு தெரிஞ்சும் தெரியாத மாதிரியே நான் வீடியோ எடுப்பேன், ஃபோட்டோ எடுப்பேன், எல்லாமே எடுப்பேன்னு எல்லா ஃபுல் செட்டுக்கே தெரியும். சரி சரி. எங்கேயுமே தெரியும், எல்லா ஷோலையும் என்னை பற்றி அந்த அளவுக்கு எல்லாருக்கும் தெரியும். இதுல வந்து அவன் என்ன சொல்லியிருக்கானாக்கா, நான் ஆபாசமான வீடியோ எடுக்கிறேன் மேம் வச்சு அப்படின்னு இந்த மாதிரி ஒரு பழிய போட்டான் என் மேல. ஓஹோ, நீங்க வீடியோ எதுக்கு எடுப்பீங்க? இன்ஸ்டாகிராம்ல அவங்க ஃபாலோவர்ஸ் போடுறதுக்காகவா? ஃபாலோவர்ஸ் ஃபேன்ஸுங்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ பேர் ஃபேன்ஸு, அதில் ஒரு ஃபேன் நான். சரி சரி சரி. அந்த இன்ஸ்டா அவங்க என்ன போடுறாங்களோ அதுவும் போடுவேன், நான் எடுக்கிறத நான் மட்டும் இது ஃபேன் பேஜில் போடுவேன். இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது அவன் இந்த மாதிரி பழிய போட்டான். நீங்கள் வெளியில் போகும்போது சித்ராவும் வேற வழி இல்லாமல் உங்களை அனுப்பிட்டாங்க. என்கிட்ட பேசுகிறப்ப நல்லா பேசுகிறாங்க. சரி. ஆனால் அவங்க முன்னாடி வந்து எதுவும் பேச மாட்டாங்க. ஓஹோ. ஆனால் அதுலேயே நான் புரிஞ்சுக்கிட்டேன், தனியாக பேசுகிறப்ப நல்லா பேசுகிறாங்க, அவங்க முன்னாடி வந்தோடனே லாக் ஆகி பேசுறது நம்மளுக்கே வித்தியாசம் தெரியும்ல. சரி நான் மட்டும் சரி ஆச்சு, என்னைக்குன்னா ஒரு நாள் நல்லது நடக்கும், நல்லது பிறக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இவ்வளோ சீக்கிரத்தில் இவன் இந்த மாதிரி பண்ணுவான், இந்த மாதிரி பண்ணறதுக்கு தான் இந்த மாதிரி வெளியே அனுப்பிவிட்டானே. இப்போ இன்னைக்கு எனக்கு அந்த மாதிரி ஒரு மாதிரியான சந்தேகம், எனக்கு தனியாக இந்த மாதிரி ஒரு சந்தேகமாக இருக்குது இப்போ. ஆனால் நான் உண்மையாலுமே சொல்கிறேன், இது பக்கா மாட்டுறேன். இது நான் 100% அடிச்சு சொல்லுவேன், பக்காவா பிளான் பண்ணி மர்டர் பண்ணியிருக்காங்க. ஏன்னாக்கா ஒரே ஒரு விஷயம் என்னன்னாக்கா, டி நகர்ல வந்து இவங்ககிட்ட ஒரு வீடு இருக்குது. அப்பா அம்மாவுக்கு தெரியாது, யாருக்கு பொண்ணோட அப்பா அம்மாவுக்கும் தெரியாது, பையனோட அப்பா அம்மாவுக்கும் தெரியாது. எனக்கு மட்டும்தான் தெரியும் அந்த வீடு. நாங்க 2.5 மாசமா அந்த வீட்டுல தங்கியிருக்கேன், நானும் மேமும் சாரும். மேம் வந்து காலையில வருவாங்க, சாயங்காலம் நைட்டு போயிடுவாங்க. அப்படி இருக்கிற ஒரு இடம், அது விட்டுட்டு வில்லாவில ஏன் எடுக்கிற நீ ரூமு? இப்பதான் அப்ப சந்தேகம் தானே வருது. இப்போ ஒரே ஒரு பாயிண்ட் நம்மளுக்கு விளங்குறது என்ன தெரியுமா, அங்க டி நகர்ல எதனா செஞ்சனாக்கா அங்க பக்கம் இருக்கிறவங்க வீட்டுல இவங்க எல்லாரும் வந்துருவாங்க, காப்பாத்திடுவாங்க, இவன் மேல பழி வீந்துரும். இப்போ வில்லால அந்த மாதிரி எதனா செஞ்சனாக்கா பக்கத்துல இருக்கிறவங்க எதனா ஏதோ குடிச்சிட்டு ஏதோ பொருளுங்கெல்லாம் கீழே வீந்துருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கிட்டே வரமாட்டாங்க. அது பக்காவா பிளானிங் தான், சாவடிக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. அது வந்து அதிகமா காரணத்தை காமிக்கிறாங்க. அவங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி பாய் ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க, அந்த மாதிரி தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் அப்பட்டமான பொய். அவங்க தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பிடிச்சி இழுத்து உள்ள போட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் எதுனா சொல்ல போய் அது வேற மாதிரி எதுனா போயிடுமான்னு கொஞ்சம் பயமா இருக்காது உங்களோடத்துக்கு. இப்போ நீங்கள் பர்சனல் அசிஸ்டண்ட் மாதிரி நீங்கள் வேணா இல்லை மேக்கப் இந்த மாதிரியான விஷயங்களை இது பண்ணுவீங்களா?
மேக்கப் ஃபுல்லா பர்சனல் மேமோட A to Z எனக்கு எல்லாமே தெரியும். இல்ல மேக்கப்போ இல்ல காஸ்டியூம் பாய் மேக்கப் பாய் எல்லாமே அந்த மேக்கப் அவங்க ஓன் மேக்கப் எல்லாம் யாரும் அவங்களுக்கு போட மாட்டாங்க. சரி சரி. அந்த இன்னொரு பையன் இருந்தாங்க அப்படின்னா ஆனந்த் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேரு. இப்போ ரீசெண்ட்ல 4 மாசம் நான் அவங்க விட்டு வந்ததுல இருந்து அவன் வேலை பார்த்துட்டு இருந்தான். ஹேமா மேம் அசிஸ்டன்ட் ஹேமா மேம் அசிஸ்டன்ட் பிரெக்னென்ட் ஆயிட்டாங்கல்ல, அப்படியே என்ன வேலை விட்டு தூக்குனதுல அவனை வந்து இங்க போட்டுக்கிட்டாங்க. அப்படியே அவனா அந்த அளவுக்கு கிட்ட இருக்க முடியாதுல்ல. பெரிய வந்தனா PS சைட்ல இருப்பான், இல்லைன்னா எங்க மீட்டிங் கூப்பிடுறாங்களோ அந்த இடத்துல வருவாங்க. அவன் கடைசி வரையும் இப்ப கூட இருந்தது அவன் தான். சரி, நீங்க வந்து இப்போ இந்த 2 மாசத்துல நீங்க சித்ராட்ட பேசவே இல்லையா வெளியில வந்த பிறகு? வெளியில வந்து டெய்லியும் நான் மொபைல்ல இது சாட் பண்ணுவேன், ஃபோன் பண்ணுவேன், சுத்தமா எடுக்க மாட்டாங்க. எடுத்தாலும் எதுவும் பதில் சொல்ல எடுக்கவே மாட்டாங்க டோட்டலா. ஆனா நான் என்னென்ன ஸ்டோரி போடுறேனோ, என்ன இது மெசேஜ் அனுப்புறோன்னு எல்லாம் பார்ப்பாங்க. ஆனா ஒண்ணு சிக்கன் கறி வந்து நான் செஞ்சு நான் வந்து வாட்ஸ்அப்ல அனுப்பி விட்டேன். அது மட்டும் தேங்க்யூடா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டாங்க. அதுதான் மெசேஜ் லாஸ்ட். என்கிட்ட பேச மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு ரீசனா போயிடும். அவங்க அந்த ஆளை பயந்துக்கிட்டு தான் என்கிட்ட பேசாம இருந்திருக்காங்க. இது வச்சு இந்த சாக்கு வச்சு எதனா திரும்பி சண்டை போடுவாங்களா? நீங்க வெளியில போனது அவங்க சித்ராவோட அப்பா அம்மாக்கெல்லாம் தெரியுமா? அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சுத்தமா தெரியல. அவங்கள அன்னைக்கு போய் பார்த்ததுல அவங்க அப்பா அம்மா நான் வந்து அந்த ஆளு கூட உணர்ந்தியா இருந்துதான் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி என்ன அந்த மாதிரி பாக்குறாங்க. எங்க மேல என் மேல இது அந்த மாதிரி தப்பா என்ன வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வராத, போயிடுறா அந்த பக்கம், வீட்டு விட்டு வெளியே போயிடு அப்படிங்கிறாங்க. இப்ப இவங்க இந்த சம்பவத்துக்கு பிறகு போலீஸ் வந்து உங்களுக்கு என்கொயரிக்கு எதுவும் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்களா? இல்ல, நான் தான் லாஸ்டா இது அவங்க என்ன பாக்குறாங்க, ஒரு போலீஸ் எல்லாம் ஒண்ணுமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. என்ன இப்ப அவங்க கூட யார் நெருங்கி இருக்காங்க அவங்கள பார்க்க மாட்டேங்கிறாங்க. தேவையில்லாத ஆளுங்களுக்கெல்லாம் பிடிச்சி வச்சுக்கிட்டு அவங்கள எல்லாம் இந்த கேள்வி கேட்டு உட்காந்து சுத்திட்டு நுழைஞ்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. மேமோட கிட்ட நெருங்கி யார் இருந்தாங்களோ அவங்கள்ட்ட விசாரிச்சாலே போதும், அவங்களோட பயோடேட்டா வெளியே வந்துடும். அதே மாதிரி அவங்களோட இது யாரு கிட்ட நெருங்கி யார் இருந்தாங்க அப்படின்னு அவங்க சர்க்கிள்ல யார் இருந்தாங்க அவங்கள பிடிச்சாலே போதும், டக்குன்னு வெளியே வந்துடும். கூப்பிட்டுருந்தா முக்காவாசி தெரிஞ்சிட்டு இருக்கேன் எப்பயோ. நம்ம எதனா சொல்ல போய் அது வேற மாதிரி எதனா ஆகி அந்த பயத்துல தான் நான் மட்டும் யாருக்கிட்டையும் வாய விடாது சைலண்டா இருக்கேன். நீங்க டிவி இண்டஸ்ட்ரியில சீரியல் ஏரியால தான் வேலை பாக்குறீங்களா? இல்ல, நான் அது மேம் தான் லாஸ்ட். இனிமே யாருக்கிட்டையும் பண்ணக்கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டேன். நான் வெளியே வந்துட்டேன். நான் எனக்கு பிடிச்சவங்க அவங்க மட்டும்தான். என் கேரக்டர் சேம் ஆச்சு. காப்பி அப்படின்னு சொல்றதால அவங்கக்கிட்ட தான் நான் இன்னும் அதிகமா கத்துக்க வேண்டியது விஷயம் அதிகமா இருந்துச்சு. ஹேமந்த்ங்கிறவருக்கும் உங்களுக்கும் சண்டைலாம் வந்துதா நீங்க உங்களை வெளியில போக சொன்ன நேரத்துல? ஏகப்பட்ட பயங்கரமா அடிச்சுட்டாரு. அடி வாங்கிட்டு தான் வெளியே அனுப்புனாங்களே. என் வைஃபை நீ அந்த மாதிரி வீடியோ பிடிக்கிறதுக்கு யாரா அனுமதி கொடுத்தது அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த அளவுக்கு கேள்வி கேட்டு அந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணி தான் அனுப்பி விட்டாங்களே வெளியே. நீங்க என்ன அப்படி வீடியோ என்ன எடுப்பீங்க? நீங்க வீடியோ எடுக்கிறதுன்னு அப்பதான் சொன்னீங்க, அது எனக்கு புரியல. ஆமா, சரி சரி. அவங்க எந்த ஈவெண்ட்ல போனாலும் எந்த ஷோக்கு போனாலும் நான் மட்டும் வீடியோ எடுத்துட்டு உட்காந்துருப்பேன். அவங்க என்ன காமெடி பண்ணாலும் என்ன சேட்டிங் செஞ்சாலும் சரி 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 இதெல்லாம் வீடியோ எடுத்துருப்பேன். இது இன்னும் வீடியோ சாங்ஸ் எடிட்டிங் பண்ணுறதுக்கு அதெல்லாம் எடுப்பேன். சரி. ஷோல எதுனா போச்சுனாக்கா அந்த ஷோ ஃபுல்லாவே வீடியோ எடுப்பேன். இந்த மாதிரி எல்லா வீடியோஸும் எடுப்பேன். திரும்ப ஃபோட்டோ ஷூட் நடக்கும்போது அந்த ஃபோட்டோ ஷூட்டை ஒரு வீடியோவே எடுப்பேன். மேக்கிங் வீடியோ அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லா இடத்துலையும் எடுப்பேன் ஜி. ஆனால் நார்மல் டைமில் எடுக்க மாட்டேன். மேமுக்கே தெரியும் இத்தனை நாளாக அவங்ககிட்ட எவ்வளோ வீடியோ வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மேமுக்கே தெரியும். அவங்களே கேட்டுக்கிட்டு இருப்பாங்க எனக்கு சில டைமில், வீடியோ தாடா இல்லை ஃபோட்டோ தாடா நான் போடணும் இன்ஸ்டாவில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்டயே அவ்வளோ தடவை கேட்டு வாங்கி போட்டிருக்காங்க. இது யாரும் அந்த அளவுக்கு பெருசாக எடுத்துக்கல. அது அவங்க கண் பார்வைக்கு அது தப்பாக தெரிஞ்சிருக்கு. அவன் தப்பானவனா இருந்தாதான் அந்த மாதிரி கண் பார்வைக்கு தப்பா தெரியும். நல்லவங்களுக்கு தான் நல்ல தப்பான விஷயம் நான் வீடியோ எடுத்திருக்கேன்னு யாரான சொல்லுங்க. அதுபோல் லாஸ்ட்ல என் மொபைல ஃபுல்லா எடுத்த வீடியோஸ் எல்லாமே ஃபார்மேட் அடிச்சு புது மொபைல தான் எனக்கு கையில கொடுத்தது.
ஓஹோ, அவங்களே எடுத்து டெலீட் பண்ணிட்டாங்களா எல்லாத்தையும்? எல்லாத்தையும் delete பண்ணிட்டாங்க. இல்லை நீங்கள் இப்படி ஒரு ரசிகராக தீவிரமான ரசிகராக இருந்துட்டு கடைசியில் அவர்கிட்ட அடி வாங்கிட்டு தான் வெளியில் வர்ற மாதிரி ஆயிடுச்சு என்ன? என்ன பண்ணுறது ஜி, அவங்க வந்து